கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி மகிமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 52 வாரங்களாக மகிமையை குறித்ததான செய்தியை நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் அதிகமான, மிகவும் அதிகமான நித்திய மகிமையை நமக்கு உண்டாக்குகிற ஒன்று உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது எது? அது நம்முடைய உபத்திரவம். எல்லாருக்கும் உபத்திரவம் என்று சொன்னாலே அது விரும்பத்தகாதது. அது யாருக்கும் விரும்பி நாம் அதில் போக விரும்ப மாட்டோம். ஆனால் வேதம் நமக்கு ஒரு நித்திய கன மகிமையை உண்டாக்க ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஒரு பாதை உபத்திரவம். அல்லேலூயா. எனவே உபத்திரவம் இல்லாமல் மகிமை இல்லை. உபத்திரவம் என்கிற வார்த்தை, வாழ்க்கையில உபத்திரவம் இல்லாமல் மகிமை இல்லை. உபத்திரவத்தின் வாயிலாக நாம் கடந்து வந்து ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாக மாறுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த இடத்துல மிகவும் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதிசீக்கிரத்துல நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம். லேசான உபத்திரவம் சொல்லுங்க. நமக்கு இருக்கிற உபத்திரவம் எப்படிப்பட்ட உபத்திரவம்? லேசான உபத்திரவம் தான். அதிகமான உபத்திரவம் அல்ல, லகுவான லேசான நம்முடைய உபத்திரவம். பரிசுத்த வேதத்துல ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அவன் சந்ததிக்கு நடக்க போகிற காரியத்தை ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல சொன்னார். உங்களுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில உபத்திரவப்படுவார்கள் என்றுதான் சொன்னார். உபத்திரவப்படுவார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 400 வருஷம் அந்த உபத்திரவத்துலதான் அவர்கள் மிகுதியும் பலுகி பெருகினார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். உபத்திரவம் இல்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கம் இருந்திருக்காது. 400 வருஷம் உபத்திரவத்துல, கஷ்டத்துல அவர்கள் கடந்து சென்ற போதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய ஜாதியாக மாறினார்கள் உபத்திரவத்தினூடே. அவர்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள், அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். நாம் உபத்திரவப்படும் போதுதான் தேவனை நோக்கி நாம் முறையிடுகிறதுக்கு நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது, சந்தோஷமா இருக்கும் போது அதிகமா நாம ஆண்டவருக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம். ஆனா வேதனையான நேரங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல தேவனை நோக்கி அழுது நாம் கூப்பிடுவோமே, அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை அவர் மாற்றினார்.
அவர்கள் எகிப்திலிருந்து சொந்த தேசத்தை கானானை அவர்கள் சுதந்திரிப்பதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா. உபத்திரவம் வந்தபோதுதான் எகிப்தில இருந்து வெளியே போகணும் என்கிற ஒரு உணர்வு வந்தது. அல்லேலூயா. உபத்திரவம் வரும்போதுதான் இதுல இருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழியை பிறக்கும். ஆமென். அல்லேலூயா. உபத்திரவமே இல்ல, கஷ்டமே இல்லைன்னா அதுலயே நாம உட்கார்ந்து இருப்போம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரியவைகள். எகிப்திலேயே அவர்கள் இருக்கக்கூடாது. உபத்திரவம் வந்தாதான் ஆண்டவரை தேடும், உபத்திரவம் வந்தாதான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேவன் காண்பிப்பார். உபத்திரவம் வந்ததுனால சொந்த தேசத்துக்கு கானானுக்கு அவர்கள் திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. உபத்திரவம் என்பது நமக்கு கஷ்டம்தான், ஆனால் அந்த உபத்திரவத்துல ஏராளம் நன்மை இருக்கிறது. அல்லேலூயா. நாம் படுகிற துன்பத்துல ஏராளம் நன்மை இருக்கிறது. சோதரம் உண்டாவதாக. ஆமென். அது தேவன் அறிந்திருக்கிறார். எனவே உபத்திரவம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நாம் ஒரு புதிய இடத்துக்கு வருவதற்காக, ஒரு மேலான நன்மையை வெற்றி கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு வழிவகை செய்கிறார். அல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். அப்பதான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த வேதனை அப்படின்னு ஆண்டவரிடத்துல கண்ணீர் வடிப்போம். அப்பதான் ஆண்டவர் நமக்கு பேசுவார். அல்லேலூயா. கண்ணீர் வராத வரைக்கும், கண்ணீர் வடித்து உபத்திரவத்துக்கு பரிகாரத்தை தேடாத வரைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு பேச மாட்டார். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு அவர் இறங்கி வருவார். அதற்கு ஒரு தீர்வை கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல யோசேப்பின் வாழ்க்கையில அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோசேப்பு உபத்திரவத்தில கடந்து சென்றார். அந்த உபத்திரவத்தில கடந்து சென்ற 13 வருடம் உபத்திரவத்தில் அவர் போனார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் எத்தனை வருஷம்? 400 வருஷம். ஸ்தோத்திரம். யோசேப்பு எத்தனை வருஷம்? 13 வருஷம். 13 வருஷம் உபத்திரவம். அந்த உபத்திரவத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மையை கொடுத்து எகிப்தில அவனை பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். கைகளை தலையிலேயே சொல்லுவோம். அல்லேலூயா. உபத்திரவம் இல்லாம, பாடு இல்லாம, கஷ்டம் இல்லாம, வேதனை இல்லாம, துன்பம் இல்லாம யோசேப்பு ஒரு அதிபதியாக மாறி இருந்தால் நிச்சயமாக எகிப்துக்கு அவன் மூலம் நன்மை வந்திருக்காங்க. உங்கள் மூலம், என் மூலம் ஒரு தேசத்துக்கு நன்மை வரணும், பட்டணத்துக்கு நன்மை வரணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றணும் என்பதற்காகவே யோசேப்புக்கு உபத்திரவத்தை தேவன் அனுமதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு உபத்திரவம் அவசியப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையின் மாற்றத்துக்கு உபத்திரவம் அவசியப்படுகிறது. துன்பம் வந்தாதால மாறணுங்கிற எண்ணம் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனை இருக்குது, எதுல நம்ம மாற்றம் அடையணும், ஸ்தோத்திரம், எப்படி நம்ம மாறணும், நம்முடைய குணாதிசயம் எப்படி மாறணும், ஸ்தோத்திரம், எந்த தவறு நம்மிடத்துல இருக்கிறது, அதையெல்லாம் மாற்றி சரண்டர் ஆகக்கூடியதுக்கு தான் ஆண்டவர் வழிவகுப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீ சரண்டர் ஆகாத வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டத்தை, துன்பத்தை என்ன செய்யணும்? சில நேரம் அனுபவிக்க வேண்டியது வரும். யோசேப்பு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவனை உயர்த்துகிற காலம் வந்தது. அவனுடைய உபத்திரவம் எல்லாம் மாறி போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பெற்றோர் அவரிடத்தில் வந்தார்கள், அவருடைய சகோதரர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நன்மையை புசித்தார்கள், ஆசீர்வாதத்தை கண்டார்கள். எல்லாவற்றையும் காண கர்த்தர் யோசேப்புக்கு உதவி செய்தார். நினைத்திருப்போம், இனி எனக்கு அப்பா இல்ல, இனி எனக்கு அம்மா இல்ல, எனக்கு சகோதரர்கள் இல்ல, இனி என் நாடே, என் தேசமே எனக்கு இல்ல, பார்க்க முடியாது. ஆனா ஒரு நாள் பார்க்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. சேர்ந்து வாழும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் குடும்பத்தை சேர்ந்து வாழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். உபத்திரவங்கள் மாறும். உபத்திரவங்களை, அது லேசான உபத்திரவம். ஆமென்.
இது எப்படிப்பட்ட உபத்திரவம்? லேசான உபத்திரவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 30வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 30வது அதிகாரம் 16வது வசனத்தில், நான் மிகவும் உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கிறேன் என்று யோபு வாயை திறந்து சொன்னான். மிகுந்த உபத்திரவத்தில் யோபு கடந்து சென்றார். எல்லாவற்றிலும் இழந்து போனார். ஆனால் இழப்பு கூட அவனுக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க. சில நேரங்களில் அழிவு எப்படி வருகிறது என்று நமக்கு தெரியவில்லை. அந்த அழிவு தேவனை நேசித்தவனுக்கு வந்தது. ஆனால் இழப்பு வந்தது. எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் தேவன் காரணர் அல்ல. கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். தேவன் காரணர் அல்ல. கர்த்தர் நல்லவராக இருந்தார். சோதனை ஒரு நாள் ஆண்டவர் அவனோடு வந்து பேசினார். எல்லாம் கவனிக்கணும். உபத்திரம் வரும்போது கர்த்தர் உங்களோட என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. ஆமென். உபத்திரம் வரும்போது சோதனை அவன் தன் நண்பர்களுக்கு ஆண்டவர் பேசினார். தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். அவன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். அவன் பலியை செலுத்தினான். பலி செலுத்தின உடனே அவன் வியாதியெல்லாம் மாறிச்சு. கைகளை தலையிலேயே சொல்லுவோம். அவன் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு உண்டாயிடுச்சு. உபத்திரவம் மாறினது. முதல்ல எங்க தெரிஞ்சது? சரீரத்துல மாற்றம் உண்டாயிடுச்சு. கைகளை தலையிலேயே சொல்லுவோம். முதல்ல சரீரத்தில் இருந்த அத்தனை கொப்பளமும் மாறினது. அத்தனை பிரச்சனையும் மாறினது. அத்தனை வியாதியும் மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது மாற்றம் எங்க வந்ததுன்னா, இதுவரைக்கும் ஒரு அவனுக்கு சாவு, அவன் பிள்ளைங்க அத்தனை பேர் இறந்து போனாங்க. ஒரு சிநேகிதர் 3 பேரை தவிர வேற யாருமே என்ன செய்யல. அவனை துக்கம் விசாரிக்க வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ மாற்றம் வந்த உடனே, உபத்திரவம் நீங்கின உடனே எல்லாம் இன ஜனம் வந்து எல்லாம் துக்கம் விசாரிக்க அப்பதான் வருகிறாங்க. அது வரைக்கும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களை விசாரிக்கிறதுக்கு அநேகர் வரவில்லை என்று நீங்கள் கவனிங்க. உங்களை விசாரிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை என்கிற உபத்திரவத்தில் நீங்க இருக்கலாம். ஆனா உங்க உபத்திரவம் மாறினா எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. யோபு தேடி வந்தாங்க. தேடி வரும்போது எல்லாரும் பொன் காசை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து யோபை வைத்துக் கொள்ளும். இதான் மாற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இழந்து போன யோபுவினுடைய வாழ்க்கையில உபத்திரவம் மாறினது. எல்லாம் நின்றத்தனையாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆமென். யோபுவின் உபத்திரவம் அவருக்கு நின்றத்தனையாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. தாவீது குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 119வது சங்கீதம் 107வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார். 119வது சங்கீதம் 107வது வசனம், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும், மிகவும் உபத்திரவப்படுகிறேன் என்று தாவீது சொன்னார். 153வது வசனத்துல இன்னும் 67 71 வசனங்கள்ல நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன் என்று சொல்லுகிறார். உபத்திரவப்பட்ட போது நான் ஒரு பிரமாணங்களை என்ன செய்வேன்? கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொன்னார். கைகளை தலையிலே சொல்லுவோமாக. மிகவும் உபத்திரவப்படுகிறேன் என்று சொன்ன அதே நபர் சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அப்ப உபத்திரவம் என்பது சுதந்திரம் உண்டாவதாக நமக்கு நல்லதாக தான் மாறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வழிதப்பி நடக்கிற காரியங்கள் எதுல இருந்தாலும் நம்ம கோட்டை கட்டி வச்சிருக்கிறோம். எதுல இருந்தாலும் நம்ம உடைக்கப்படணும். எதுல இருந்தாலும் நம்ம மாறணும். அதெல்லாம் மாறும்போது கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தை மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சில வசனங்களை வேகமா வாசிப்போம். ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனமும் 33வது வசனமும், யோவான் 16வது அதிகாரம் 21வது வசனம், 16-21. ஸ்திரீயானவள் சில காலம் அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பிரசவ காலம் வருது. ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? உபத்திரவப்படுகிறாங்க, வேதனை அனுபவிக்கிறாங்க. சோத்திரம், மிகவும் வேதனை அனுபவிக்கிறாங்க. ஆனா
அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த உபத்திரவத்தையே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. சோத்திரம். வலி வருகிறது, வேதனை வருகிறது, துன்பம் வருகிறது, ஆனால் அது அப்புறம் மாறிவிடுகிறது. எனவே இந்த லேசான உபத்திரவம், அதனாலதான் சொன்னார் 33வது வசனத்துல, யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சோதர தைரியப்படுங்கள். உபத்திரவம் உண்டு, நீங்கள் தைரியப்படுங்கள், திடன் கொள்ளுங்கள், மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். சோதரம் உண்டாவதாக. ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். எனவே உபத்திரவத்தில் ஊடாக நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவர் நமக்கு சோதரம் உண்டாவதாக நித்திய கன மகிமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எபிரேயர்களிடம் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம், எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 2:10. நமக்காகவும் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவர் 33 வருஷம் உலகத்தில் இருந்தார். அவர் தேவனாகவும் இருந்தார், 100 மனுஷனாகவும் இருந்தார். அவருக்கே என்ன வந்தது? உபத்திரவம். சொல்லுங்க, உபத்திரவம் வந்தது. உபத்திரவத்தினால்தான் அவர் பூரணப்படுத்தப்பட்டாராம். சுதந்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில இயேசு அனுபவித்த உபத்திரவங்களை விட நமக்கு அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகளும் உபத்திரவத்தை அனுபவித்தார், உபத்திரவப்படுத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாடுபட்டார். ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஸ்தோத்திரம் நமக்காக உபத்திரவப்பட்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களை சகிக்க நாம் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசையர் 1வது அதிகாரம் 24வது வசனம். கொலோசையர் 1வது அதிகாரம் 24வது வசனம். கொலோசையர் 1:24. இப்பொழுது நான் உங்களிடமிருந்து அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாமிசத்திலே நிறைவேற்றுகிறேன். அந்த வார்த்தையை கவனிங்கள். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை கவனிங்கள். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை என் சரீரத்துல நான் நிறைவேற்றுகிறேன், என் மாம்சத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவை விட யாருக்கும் அதிகமான உபத்திரவம் வராது. கிறிஸ்துவை விட குறைவான உபத்திரவம் தான் நமக்கு உண்டு. அதனால்தான் வேதம் சொல்லுது லேசான உபத்திரவம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் லேசான உபத்திரவம்? கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் எப்படி மிகுதியான உபத்திரவத்தை அனுபவித்திருக்கிறார், அதிகமான உபத்திரவத்தை அனுபவித்திருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் மிகவும் அதிகமான உபத்திரவத்தை அனுபவித்திருக்கிறார். ஆனால் நமக்கு அனுபவிக்கிற உபத்திரவம் லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் உபத்திரவத்தை பார்க்கிலும் குறைவான உபத்திரவம் என்று பவுல் அனுபவிக்கிறேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் உடன் பங்காளியாக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்கிறார். உபத்திரவத்தை அனுபவித்தார் அப்போஸ்தலனாகிய யோவான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எது நிமித்தம்? வசனத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியின் நிமித்தம். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எது வந்திருக்கிறது? உபத்திரவம் காணப்பட்டு இருக்கிறது. உபத்திரவத்தின் ஊடாக அவர்கள் கடந்து சென்று இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் சபையை குறித்து எடுக்கும்போது ஸ்தோத்திரம், சபை உபத்திரவத்துக்கு ஊடாக கடந்து சென்றது.
பெந்தேகோஸ்தே சபை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த உபத்திரவத்துக்குள்ள போன போதுதான் சபை உலகெங்கும் பெருகிச்சு. கையில உயர்த்தி சொல்லுவாங்க, துன்பம் சபைக்கு வந்தது, சபை உலகெங்கும் பரவிச்சு. எனவே துன்பம் உபத்திரவம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம் வேகமா வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய கருத்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியா நாட்டு சபைகள் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்தாங்க, சோதிக்கப்பட்டாங்க. மிகுந்த உபத்திரவம் தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உபத்திரவத்திலே கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள் படிப்போம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். சரி, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். சிமிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார். கவனிங்கள், ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு உபத்திரவம் வந்தது, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு உபத்திரவம் வந்தது. இங்க சிமிர்னா சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உபத்திரவத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிற தூஷணம், மற்றவர்கள் செய்கிற தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். 10வது வசனத்துல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகள், உபத்திரவங்கள், பாடுகளை குறித்து நீ பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவர் உங்களின் சிலரை காவல்ல யார் போடுறது, யார் போடுறது, உங்களை காவல்ல போடுறது யாரு? கர்த்தர் போட மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் பிசாசு காவல்ல போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உபத்திரவத்துக்கு ஆண்டவர் ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில எப்பொழுதும் உபத்திரவம் வந்தாலும் உண்மையாய் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் ஒரு மேன்மையை, மகிமையை, கனத்தை, நித்திய கன மகிமையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுகிறேன், அதி சீக்கிரத்துல நீங்குகிற உபத்திரவம். 2வது, ஒண்ணு லேசான உபத்திரவம். உபத்திரவம் இல்லாதவங்க யாருமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்துல என்ன செய்யும், நீங்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 22வது சங்கீதம் 24வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 22வது சங்கீதம் 24வது வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவரை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டார். கைகளை உயர்த்தி, இந்த உபத்திரவம் நான் முதல்ல சொல்லிட்டேன். உபத்திரவம் என்ன செய்யும், அவரை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிட வைக்கும், கையை உயர்த்த வைக்கும், அழ வைக்கும், முட்டிக்கால் போட வைக்கும். கைகளை உயர்த்த சொல்லுவாங்க. நீ அது வரைக்கும் உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணுவ, நீ முட்டியே போட மாட்டேன். ஆனா உபத்திரவம் வரும்போது என்ன பண்ணுவேன், முட்டி முடங்கும், முட்டிக்கால் முடங்கும். உபத்திரவம் சொல்றேன், எவ்வளவு வேதனை மத்தியிலும் முட்டிக்கால் போட்டு கையை உயர்த்தி கண்ணீர்ல கண்ணீர் வடிய 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 இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே அப்படி நீ கூப்பிட ஆரம்பிப்போம். எனக்கு இந்த உபத்திரவம் மாறணும் ஆண்டவரே, எனக்கு இந்த வேதனை மாறணும் ஆண்டவரே, எனக்கு இந்த துன்பம் மாறணும் ஆண்டவரே. அவர் முகத்தை பார்த்து கூப்பிடும் போது அவர் தமது முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார், உன்னை அற்பமா எண்ண மாட்டார். இந்த உபத்திரவம் உடனே நீங்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவம் நீங்கினதா இல்லையா? நீங்கினது. யோபுக்கு நீங்கினதா இல்லையா? நீங்கினது. ஸ்தோத்திரம். யோபுக்கு நீங்கினதா இல்லையா? நீங்கினது. ஸ்தோத்திரம். உபத்திரவம் நீங்காம யாருமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க உபத்திரவம் சீக்கிரத்துல நீங்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க உபத்திரவம், உங்க துன்பம், உங்க பாடு, உங்க கஷ்டம் சீக்கிரத்துல நீங்கும்.
இன்னும் கூப்பிடுற அளவுக்கு கூப்பிடணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். இன்னும் அவரை நோக்கி பார்க்கிற அளவுக்கு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருடைய விருப்பத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். யார் விருப்பம் இல்ல ஆண்டவரே, உங்க விருப்பம் அப்படின்னு எப்ப நாம வர்றோமோ அப்ப எல்லாமே மாறும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சீக்கிரத்துல அதிசீக்கிரத்துல நீக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம். இன்னொரு 2 வசனத்தை நான் வாசித்து முடிக்க போகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. ஒரு ஆறுதலை, ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சந்தோஷத்தை, ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு விடுதலையை அவர் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. அவர் நிச்சயமாக அமைதியை தருவார், நிச்சயமாக ஒரு சுகத்தை தருவார், நிச்சயமாக ஒரு துன்பம் மாறி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 3வது குறிப்பு நான் சொன்னேன், லேசான உபத்திரவம் என்று சொன்னேன். 2வது அதிசீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம். 3வது இது மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்துல, இந்த காலத்துல நாம் படுகிற பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை பாடுகள் நமக்கு உண்டாக்குகிறது, உபத்திரவங்கள் நமக்கு உண்டாக்குகிறது. அந்த மகிமைக்கு எதுவுமே ஈடாகாது. நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து நாம ஒரு நாள் கஷ்டப்படலாம், ஆனா மகிமை அடையும் போது, அந்த மகிமை நமக்கு வரும்போது எல்லாமே மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? சீர்படுத்துவார். முதல்ல நம்ம சரிப்படுத்துவார். அதுக்குதான் பாடுகள் நம்ம என்ன செய்யும்? சீர்படுத்தும், சீர்படுத்தும். ஸ்தோத்திரம் பண்ணாவதாக. சீர்படுத்தி அப்புறம் ஸ்திரப்படுத்துவார், சாங்க ஆக்குவார். அப்புறம் பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஏனென்றால் நித்திய மகிமைக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நித்திய மகிமைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவேதான் ஸ்தோத்திரம். மறுபடியும் நாம் வாசித்த வசனத்துக்கு நாம் திரும்புவோமாக. 2 கொரிந்தியருக்கு எழுதுறதான நிருபம் 4வது அதிகாரம். 2 கொரிந்தியருக்கு எழுதுறதான நிருபம் 4வது அதிகாரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, நாம் காணப்படாத ஒரு மகிமையை நோக்கி இருக்கிறோம். எனவே அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. எனவேதான் நாங்கள் 14வது வசனத்தில் சொல்கிறார், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. எங்கள் புறம்பான மனுஷன் அழித்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் அப்படின்னு நீங்க குறிச்சிட்டீங்கன்னா செல்போனே உங்க கையில என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஸ்தோத்திரம் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் அப்படின்னு ஆண்டவரத்துல வந்துட்டீங்கன்னா யாருடைய இடையூறு உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வர கூடாது. நீங்க எது மேலே உங்க கவனத்தை என்ன செய்யக்கூடாது? செலுத்த கூடாது. உங்க கவனம் வேற எது மேலேயும் போக கூடாது. தேவன் மேலேயே உங்க கவனம் போகணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது நம்முடைய புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்தில் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஏனென்றால் இந்த சீக்கிரம் இந்த உபத்திரவம் மாறும். ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு கன மகிமை இருக்கு. அதை நினைச்சா யாருக்கும் என்ன வராது, மனமுறிவு வராது. ஒடுங்கி போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், மடிந்து போக. நீங்க எல்லாரும் யாரும் நம்ம சாகணும்னு எண்ணம் சொல்லுங்க, சாகணும்னு எண்ணம் வராது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா நமக்கு ஒரு நித்திய மகிமை இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகமான, மிகவும் அதிகமான நித்திய மகிமையை நாம் காண போகிறோம். அந்த மகிமை நம்ம மேல உதிக்க போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை நம்ம மேல காணப்பட போகிறது. எனவே நாம் இந்த உபத்திரவத்தில் ஸ்தோத்திரம் நாம் ஒடுங்கி போகாமல், இந்த ஸ்தோத்திரம் கலங்கி போகாமல், மனமுறிவு அடையாமல், சோர்ந்து போகாமல், மடிந்து போகாமல் நாம் கிறிஸ்துவுக்காக நின்று வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்து போகவில்லை, ஒரு யோபு மடிந்து போகவில்லை, ஒரு தாவீது மடிந்து போகவில்லை, இயேசு மடிந்து போகவில்லை, ஸ்தோத்திரம், பவுல் மடிந்து போகவில்லை, யோவான் மடிந்து போகவில்லை, சபை மடிந்து போகவில்லை. சாட்சிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மையும் சாட்சிகளாக ஆக்குவாராக. ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து ஸ்தோத்திரம், இன்னும் அதிகமான மகிமையை சபை பெற்றுக்கொள்ள, நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.